ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டு ரஷ்யா கிட்ட இருக்குது. இது அவங்க 1961லேயே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் சார் போமா. இது ஒரு ஹைட்ரஜன் பாம். 30 அக்டோபர் 1961 ஆர்க்டிக் பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவில் இந்த பாமை டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பாம்பு வெடிக்கும்போது 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அலாஸ்கா, நார்வே போன்ற நாடுகளில் கூட அந்த பாம்பு வெடித்த ஃப்ளாஷ் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு ஏற்படுத்திய மஷ்ரூம் க்ளவுடுன்னு சொல்லப்படுற அந்த மேகக்கூட்டங்கள் போன்ற அமைப்பு சுமார் 67 கிலோமீட்டர் உயரத்துக்கு இருந்திருக்கு. இது மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 7 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு ஏற்படுத்திய நெருப்பு பந்து சுமார் 8 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருந்திருக்கு. அந்த பாம்பு டெஸ்ட் பண்ண இடத்த சுற்றி 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஹீட் பேர்ன் ஏற்பட்டிருக்கு. அதாவது 3rd டிகிரி பேர்ன் அங்கேருந்து மக்களுக்கு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த பாம்பு சுமார் 50 மெகாடன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. மேலும் இந்த பாம்பு வெடிக்கும் போது சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பக்கத்து நாடுகளில் கூட அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த அதிர்வுகள் மூலமாக அந்த நாட்டில் இருந்த பில்டிங்கோட கண்ணாடிகள் சிதறி உடைஞ்சிருக்கு. இந்த பாம்பு சைஸில் மிகப்பெரியது. இதை ஒரு ஏர்கிராஃப்டில் தூக்கிட்டு போய் வீசுறதுக்கு தனியாக ஒரு பேராசூட் டிசைன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இதோட வெயிட் காரணமாக அது வேகமாக கீழே விழுந்துட்டா அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கவங்களால தப்பிக்க முடியாது. அதுக்காகவே இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பேராசூட் டிசைன் பண்ணாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் பேராசூட்டை பயன்படுத்தியுமே அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிறவங்க தப்பிக்கிறதுக்கு வெறும் 50% சான்ஸ் தான் இருந்துச்சு. இந்த பாம்பில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதோட சைஸ் காரணமாக இதை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் ரஷ்யா தங்களோட அணு ஆயுத சக்தியை உலகத்துக்கு காட்டுறதுக்கு இதை 1961 டெஸ்ட் பண்ணாங்க.